ஹலோ ரீடர்ஸ். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு நான் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிக்க போகிறேன், ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் படிக்கிற புக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ரெஃபர் பண்ணுற புக் என்னென்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ஸோ இந்த புக் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். ஸோ நீங்கள் இந்த புக்கை படிக்க படிக்க எப்படா இந்த புக்கை படித்து முடிப்போம் அண்ட் வேறு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதான புக் தான் இது. ஸோ இந்த புக்கில் ஆத்தர் சொல்லியிருக்க ஸ்டோரியை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு ஹீரோ அண்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரிச் மேனை பார்த்து நான் எப்படி உங்களை மாதிரி ஆகுறது அப்படின்னு கேட்குறான். ஸோ ரிச் மேன் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டட் ஆகி ஓகே இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை, லைக் நீ எப்படி ரிச்சானு தான் என்கிட்ட கேட்டிருக்காங்களே தவிர்த்து என்ன மாதிரி எப்படி ஆகுறதுன்னு நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா த பார்ட் ஆஃப் வாட் யூ ஏர்ன் இஸ் ஆல் யூ டு கீப். ஸோ நீ வந்துட்டு சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு பகுதி உனக்காக நீ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஹீரோ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓகே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு தானே, அதில் என்ன அவன் ஒரு பார்ட்டை வந்துட்டு தனியாக எடுத்து வைக்க சொல்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரிச்மேன் சொல்கிறாரு இல்லை உனக்குன்னு ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, உனக்குன்னு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு செலவு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது, தங்குறதுக்கான செலவு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் போக ஒரு பார்ட் வந்துட்டு நீ உனக்காக வந்துட்டு எடுத்து வைக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவன் சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கான். அப்படியே டேஸ் போகுது, ஒரு 6-7 months வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிச்மேனும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணும்போது சார் நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி நான் வந்துட்டு மணியை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ரிச்மேன் வந்துட்டு ஓகே நீ எடுத்து வச்சதை மட்டும் பத்தாது, நீ அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னா உனக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் அந்த பிஸ்னஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸில் நீ இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு மணி தேவை இருந்ததுன்னா நீ உன்னோட மணியை வந்துட்டு கடனாக கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, நீ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் மணி தேவை இருக்கும், ஸோ அவங்களுக்கெல்லாமே நமக்கு ரீபேயிங் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்னு நல்லா அனாலிசிஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அவரோட ஃப்ரெண்டோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கடனாக கொடுக்குறாரு. ஸோ அதுலேருந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ரிச்மேனும் மீட் பண்ணுறாங்க திருப்பி. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு வச்சுருந்த அமௌண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பிஸ்னஸில் வந்துட்டு கொடுத்துருக்கேன், ஸோ அதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் வந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்டுட்டு ரிச்மேன் ஓகே வந்த ரிட்டர்ன்ஸை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஒரு பைக் வாங்கியிருக்கேன் சார், அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ரிச்மேன் வந்துட்டு கோவமாகி ஆமாம் உன்னோட மணி போட குட்டியெல்லாம் நீ கொண்டுட்டியே, நீ வந்துட்டு வந்த ரிட்டர்ன்ஸை திருப்பி நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது தானே வந்துட்டு மணி மல்டிபிள் ஆகும். ஸோ நீ ரிச்சாக வாழணும்னா அதுக்காக ஒரு டைம் வரும், ஆனால் இப்போதைக்கு லிவ் பிலோ யுவர் மீன்ஸ்னு சொல்கிறார். ஸோ அதை கேட்டுட்டு ஓகே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணுறான், வந்த ரிட்டர்ன்ஸை வந்துட்டு சேர்த்து வச்சு ஒரு சேலர்கிட்ட வந்துட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி நீ வந்துட்டு நாடு கடந்து போகிறல, திருப்பி வரும்போது எனக்கு வந்துட்டு கோல்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேலரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. அது அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் ஹீரோவும் ரிச்மேனும் திருப்பி வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த முறை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வந்த ரிட்டர்ன்ஸை ஒரு சேலர்கிட்ட வந்துட்டு கொடுத்து கோல்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அவரும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறான். ரிச்மேன் கேட்டுட்டு ஓகே நீ ஏன் வந்துட்டு ஒரு கோல்டு வாங்குறதுக்கு ஒரு சேலர்கிட்ட கொடுத்த, நீ கோல்டு வாங்கினா ஒரு கோல்ட் ஸ்மித்தை தானே போயிருக்கணும், இப்போ ஒரு வெஜிடபிள் வாங்குறதுக்கு நீ வந்துட்டு ஒரு பார்பர்கிட்ட போவியா, இல்லை அப்போ நீ வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தானே நீ வாங்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே இன்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ நம்ம ரிச்மேன் சொல்லி கொடுத்த ஃபார்முலா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறான். ஸோ மணி சேவ் பண்ணுறான், அதை சேவ் பண்ணதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வர ரிட்டர்னை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டான எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கேட்குறான். ஸோ இதை தொடர்ந்து பண்ண வெல்த் அக்யூமுலேட் ஆகி நம்ம ஹீரோ வந்துட்டு ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் ஆகிறான். ஸோ இந்த புக் வந்துட்டு உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கிளியராக வந்துட்டு சொல்லுது. ஸோ இந்த புக் வந்துட்டு டோட்டலாக 170 pages.
பேஜஸ். நீங்கள் 1 டேக்கு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 2-3 டேஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்க படிக்க எப்படா அந்த புக்கை படித்து முடிப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு புக் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.